இப்ப பொய் சொன்னா அழிஞ்சு போயிடுவ, புரியுதா? சொல்லு சந்திரகாந்தா, நீ ஏன் விஜயநகர அரண்மனைக்கு திரும்ப வந்த? அந்த மாய உரையோட கதையை சொல்லு. நீ சொன்ன கதை ஒரு பெரிய கட்டுக்கதை. சொல்லு சந்திரகாந்தா, இல்லனா ராகுவோட கையால நீ இன்னைக்கு அழிஞ்சிருவ. இங்க பார், பொய்யால நீ இன்னைக்கு உயிர் பிழைக்க முடியாது. நீ உன் வாயை திறந்து என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லனா இன்னைக்கு நீ இங்கேயே அழிஞ்சிருவ. இன்னைக்கு உன் மரணம் ரொம்ப ரொம்ப கொடூரமாயிருக்கும். பாரு சந்திரகாந்தா, பாரு, உன் தலைக்கு மேல இருக்கிறது உன்னோட மரணம். உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு சந்திரகாந்தா. இன்னைக்கு நீ உண்மையை என்கிட்ட சொல்லலன்னா உன் கதை இன்னையோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் யாருக்கும் உன் நினைப்பு கூட வராது. இங்க இனிமே உன்னை காப்பாத்த கடவுள் கூட வரமாட்டாரு. சொல்லு சந்திரகாந்தா, உண்மை என்னன்னு சொல்லு. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னோட பேரு சந்திரகாந்தா. சூரிய நகரத்து சாதாரண மீனவ பெண், பீமா ருச்சியோட பொண்ணு. ஒரு கடற்கரை கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது எங்க தொழில். கடலோட உறவாடி அலைகளோட விளையாடுறவண்ணா. நாங்கெல்லாம் வலைக்குள்ள மொத்த உலகத்தை அடக்க நினைக்கிறவங்கல்ல, தினம் தினம் எதிரிகளோட போராடுறவங்க இல்ல. நாங்கெல்லாம் லட்சியத்தோட கடலுக்கு போனா அதுலயே தான் குறியா இருப்போம். ஒரு தடவை சத்தியம் பண்ணா அதை நிறைவேற்றுறவங்க. சின்ன மீனை பிடிக்க நினைச்சாலும் பிடிப்போம், பெரிய மீனா இருந்தாலும் பிடிப்போம். என்ன செஞ்சாவது மீனை பிடிக்கிற மீன்காரினா. என் பேரு சந்திரகாந்தா. எனக்கு வேற பேர் இல்ல, அதுதான் என் அடையாளம். இதுதான் என்னோட கதை, அதுதான் உண்மை. இதை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப நீ பண்ற மந்திரம் எல்லாம், அந்த மாய வித்தை எல்லாம், அது எப்படி சந்திரகாந்தா? நான் ஒரு மந்திரவாதி, மாயாவிக்கெல்லாம் மாயாவி, மிகப்பெரிய மந்திரவாதி. இதெல்லாம் என் கனவு, என்னோட ஆசை. ஆனா என்ன பண்றது, ஒரு சாதாரண மீனவ பெண் எப்படி இதெல்லாம் கத்துக்க முடியும்? கனவு காண்றதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஆனா என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு சின்ன மந்திர சக்தி இருக்கு. அந்த சின்ன சின்ன மந்திர சக்தினால நான் சந்தோஷமா இருக்கேன். நீ அந்த மந்திரத்தால என்ன பண்ண நினைக்கிற? கெட்டது அழியணும், உண்மை ஜெயிக்கணும், உண்மைதான் ஜெயிக்கணும். ஐரா, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான். இவ சொல்றது மட்டும் பொய்யா இருந்திருந்தா இந்நேரம் இவ இறந்து போயிருப்பா. ராகுதேவர் இவள மண்ணோட மண்ணாக்கி இருப்பாரு. இல்ல பத்திரமா பாருங்க, இவ இன்னும் மண்ணுல தான் இருக்கா. இவ முழுசா போய் சொல்லலனாலும் இவ பாதிக்கு பாதி போய் தான் சொல்ற. இவளால போய் சொல்லவே முடியாது. இது ராகு காலத்தோட சக்தி. எப்படி அந்த சக்தி வரத்துக்கு தாமதமாகுமோ அதே மாதிரி போகவும் தாமதிக்கும். அதுதான் ராகு காலத்தோட சக்தி. சக்தியை மட்டும் சந்தேகப்படவே கூடாது ஐரா. இவ சாதாரண பொண்ணுதான், ஆனா இவ மந்திரம் சாதாரணதில்ல. இவளுக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனா அந்த கொஞ்சமும் பயங்கரமானது. ஆனா ஐரா உன்னை விட பெரியவ இல்ல. இல்ல பாத்திரமா, இவ பொய் சொல்றா.
இவ பெரிய மந்திரக்காரி, அதுதான் உண்மை. அங்க பாருங்க, ராகுதேவன் இவளை இதுவரைக்கும் விடுவிக்கல. இன்னைக்கு அவளுக்கு கொடூரமான சாவு. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா கண்ண தர. சந்திரகாந்தா கண்ண தர. என்னாச்சு உனக்கு? வீரா, நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. நீங்க அப்பப்ப இவ்வளவு கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறீங்க, இல்ல காட்டுக்கு போறீங்க, இல்ல ஏதாவது குகைக்குள்ள போறீங்க. என்ன இவ்வளவு கூட்டிக்கிட்டு எங்கெல்லாம் போக போறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவளை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுறியா? இல்லம்மா, இங்க பாருங்க. நீங்க இவ்வளவு எவ்வளவு சிரமப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சிரமம் தானே. நீங்க சிரமப்படுறத பார்த்துதான் எனக்கு கஷ்டம். நீங்க திரும்ப திரும்ப இவ்வளவு சோதிக்கிறீங்கம்மா. இவ உண்மையானவம்மா. நம்ம உண்மையை வீணா சாகடிக்க கூடாது. ஒரு வேளை இவ செத்துட்டா விஜயநகரத்து மேல வீண் பழி விழுந்துரும். ஒரு அப்பாவிய கொன்ன வீண் பழி. அம்மா, இவளை உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் போகணுமா? சந்திரகாந்தா, ஏன் இன்னும் கண்ண திறக்கல வைத்தியரம்மா? உங்களோட எந்த மருந்தும் ஏன் இன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது? இல்ல ராஜகுமாரா, எந்த வெளிக்காயமும் இல்ல. வெளியே தெரியாத காயத்துக்கு மருந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளும் இவங்க உயிர் வாழ காரணமான எல்லா சக்தி உள்பட ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருந்தை விட அதிக தேவை இவங்களுக்கு கவனிப்பு தான். அப்பதான் அவங்களுக்கு நினைவு திரும்பும். உங்க சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? கேட்டீங்கல்ல, இவளோட உயிரை இப்ப ஆபத்துல இருக்கு. இவ நடப்பணம் ஆயிட்டா. இவ உள்ளுக்குள்ள இறந்து போயிட்டா. இவளோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. மனசளவுல அவ பாதிக்கப்பட்டிருக்கா. கேட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷமா? யார் சொன்னா? இவ எல்லாரையும் சாகடிச்சிருவா வீரா. இவ ஒரு மந்திரவாதி. என் முன்னாடி நின்னு இப்ப பேசுறியே, அது நீ இல்ல, அவளுடைய மந்திர சக்தி. பத்திரமாவும் நானும் அவ மந்திர சக்தியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு அவ மாட்டிக்கிட்டா. மாட்டிக்கிட்டாளா? எப்போ? எப்போ, எங்க, எல்லாத்தையும் விட்டுரு வீரா. உண்மை என்னன்னா அவளுடைய பொய் வெளிப்பட்டுருச்சு. இவ ஒரு மந்திரவாதி, பெரிய மாயாவி, சூழ்ச்சிக்காரி, பொய்யானவ. அவ என்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே இவ எவ்வளவு அழகா நடிச்சா தெரியுமா? நான் எதுவுமே பண்ணல. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. என்ன அறியாமலே நான் மந்திரம்லாம் செய்யறேன். வீராதான் எனக்கு வால் பயிற்சி எல்லாம் கத்து கொடுத்தான். ஒருவேளை மந்திரத்தையும் கத்து கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் கதை சொன்னா, சித்தரிச்சு சொன்னா. இவ உண்மையை வெளிக்கொண்டு வரதான் நான் எல்லாமே செஞ்சேன். இன்னைக்கு இவ பொய் பித்தலாட்டக்காரின்னு தெரிஞ்சிருச்சு. எந்த உண்மையும் வெளிப்படல. நீங்க அவளை சித்திரவதை பண்ணிருக்கீங்க. உங்க சோதனை அவளை நடப்படமாக்கிடுச்சு. அவ நிலைமைய பாருங்க. அம்மா, ஒருவேளை இவ செத்துட்டானா? செத்துட்டா சாகட்டும். அவ என் எதிரி.
என்னோட ஒரு எதிரி அழிஞ்சிருவா. இல்லம்மா. ஆமாம்மா, நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்படிதானே வீரா? அவ இல்லாம வாழ முடியாதுல்ல? அருமை வீரா. அடிபட்டு கிடைக்கிறது அவ, ஆனா உயிர் போறது உனக்கு. இல்லம்மா, நான் உங்க உயிரை பத்தி தான் கவலைப்படுறேன். அம்மா, இவ உங்களுக்கு செய்வனை வச்சிருக்கா. இவ இன்னைக்கு செத்து போயிட்டானா அந்த செய்வனையை யார் முறிப்பா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? சில நேரம் இவ உங்களுக்கு உயிரோட வேணும்னு சொல்றீங்க, ஆனா சில நேரம் இவளை நீங்களே மரண வாசலுக்கு கூட்டிட்டு போறீங்க. அப்படியா? உன் அம்மாவுக்காக தான் இவ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்ப ஒரு நாள் உங்க அம்மாவை அவ கொன்னுட்டா? சரி வீரா, ஒரு வேலை பண்ணு. இவங்க அம்மாவுடைய மரணத்தை போய் தடுத்து நிறுத்து. போ. இளவரசே, சந்திரகாந்தாவுக்கு நினைவு திரும்பிருச்சு. சந்திரகாந்தா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ நல்லா இருக்கல்ல? என்னை விட்டு தள்ளிப்போ. நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். கோவமா? என்ன கோவம்? யார் நீ? நீ முதல்ல ஓய்விட, சரியா? நம்மோட ஊடல்லாம் நாம அப்புறம். என்ன ஊடல்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் நீ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. எப்படி பேசுற? நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? இது இது என்ன இடம்? இவங்கெல்லாம் யாரு? நான் இப்ப எங்க இருக்கேன்? மகாராணி மாதிரி இருக்க இவங்க யாரு? இந்த சன்னியாசி யாரு? இங்க இங்க என்னதான் நடக்குது? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? நான் யாருன்னு கேட்டா நான் யாருங்கிறத சொல்லுவேன். ஆனா நீ யாருன்னு எங்க கிட்ட கேக்குற? உன் நினைவுகளுக்கு என்ன ஆச்சு? இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் இங்க எப்படி வந்தேன்? இது சந்திரகாந்தா, வைத்தியரமா, இவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஏன் இவ இப்படி எல்லாம் பேசுறா? இவ நினைவுகள் திரும்ப வரணும். நீங்க ஏதாவது பண்ணுங்க. இளவரசே, இவங்க ஏதோ ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கணும். அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஏதோ ஒன்று இவங்களை பாதிச்சிருக்கணும். அப்படி நடந்தாதான் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட நினைவுகள் எல்லாமே மறந்து போகும். இவளுக்கு பயங்கரமா ஏதோ நடந்திருக்கு. ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஏன்னா இனி வீரா ஒவ்வொரு நிமிஷமும் சந்திரகாந்தாவோட தான் இருப்பான். வேற யாரையும் இவ பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டான். ஐரா, இளவரசிக்கு உடல்நிலை இப்ப சரியில்லை. அவங்களுக்கு ஓய்வு தேவை. இளவரசியா? நான் இளவரசியா? இல்ல, நான் இளவரசி இல்ல. நான் யாரு? இந்த அரண்மனை என்னோட வீடு இல்ல. என் வீடு. நான் என் வீட்டுக்கு போகணும். என்னோட வீட்டுக்கு. ஆனா என் வீடு எங்க இருக்கு? என் வீடு ஏது? சந்திரகாந்தா, உனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறு. நான் இப்ப எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? நான் யாரு? இங்க உனக்கு யாரும் இல்ல. ஆனா உனக்கு நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, வீரா உன் கூடவே இருப்பான். உன் அம்மாவையே மறந்துட்டியா? ஐரா,
இப்ப வேண்டாம். நாம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். என்கிட்ட வராத, என்ன தொடாத. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சந்திரகாந்தா, நான் சந்திரகாந்தா, உனக்கு என்னாச்சு சந்திரகாந்தா? உமங் உமங் யாராவது கீழே விழுந்தா அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். அவங்கள பார்த்து இப்படி சிரிக்க கூடாது. என்ன பழக்கம் இது? அவங்கள பார்த்து இப்படி சிரிப்பீங்களா? போங்க, இங்க இருந்து போங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல. பூமிக்கு அடிபட்டுருச்சான்னு அதுகிட்ட தான் நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது சரி, உனக்கு என்ன யாருன்னு தெரியுதா? அம்மா, நீ யாரு? அப்படின்னா அது உண்மையா? உனக்கு ஞாபகம்லாம் போயிடுச்சாமே? சந்திரகாந்தா, நீ என்ன எப்படி மறந்த? நான் உன்னோட சின்ன வயசு நண்பன். இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் உமங். சந்திரகாந்தா, ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தது மறந்துடுச்சா? உண்மையாவே எனக்கும் மந்திரம்லாம் எதுவும் தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம எப்பவும் அந்த மாய படுக்கையில அங்கேயும் இங்கேயும் பறப்பமே. வானத்திலையும் பறப்போம், சில சமயம் கீழையும் விழுந்துருவோம். ஞாபகம் இருக்கா? நாம மந்திரத்தால எல்லாமே பண்ணுவோம் இல்ல? உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்ல. வீரா, உனக்கு வீராவை ஞாபகம் இருக்குல்ல? வீரா உன்னோட உபாங், ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவியா? அது இப்ப நல்லதல்ல. அவளை ஓய்வெடுக்க விட. இந்தா மருந்த குடி. இதுல ஏதாவது கலந்திருக்கியா? எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கையே இல்லை. சரி, அதை கொடு, நான் இவளை குடிக்க வைக்கிறேன். சந்திரகாந்தா, இந்த மருந்தை குடிச்சாதான் உனக்கு உடம்பு சரியாகும். இதை கொஞ்சம் குடியேன். வீரா, சந்திரகாந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படி வந்துச்சு? இப்படி எல்லாம் பண்ணது யாரு? வீரா, என்னோட தோழிய இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? எல்லாத்தையும் குடிச்சிட்டியா? உங்களை ககனா கூப்பிடுறாங்க. ககனாவை வேற யாரையாவது வேலைக்கு கூப்பிட சொல்லு. நான் இப்போ என் தோழி கூட இருக்கேன். இங்கிருந்து நான் எங்கேயும் வரமாட்டேன். ககனா ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. சரி சந்திரகாந்தா, நான் இப்போ வந்துடுறேன். சரியா? நீங்களா?